எரேமியா 23ஆம் அதிகாரம் 36வது வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 36வது வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் வசனம் 36. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பார்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாக இருக்கும். அது என்னவென்றால் நம் தேவனாகிய சேனையின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. நம்ம சில நேரங்களில் பார்க்கும் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, கர்த்தர் தான் எனக்கு இந்த பாரத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார், ஆண்டவர் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கிறார் என்று நம்ம சொல்லக்கூடாது. சொல்லாதிருப்பார்கள் வழங்காதிருப்பீர்களாக நீ அந்த சொல்லை நம்ம சொல்லக்கூடாது என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்போ இந்த காரியங்களை மனுஷ விடாது. கர்த்தரால் ஒரு நாளும் அவர் நமக்கு பாரத்தையும் எல்லாவற்றையும் இந்த வார்த்தை கர்த்த இனிமேல் வார்த்தையை கர்த்தர் மேல் ஒரு வார்த்தை வைத்து விடுங்க என்று வேறு சொல்கிறது. அங்கே அவர் எப்படி நமக்கு வார்த்தை கொடுப்பார்? இப்போ நம்ம சில நேரங்களில் அந்த பேச்சை பேசக்கூடாது என்று இந்த வசனம் சொல்கிறது. சங்கீதம் 55:22 வசனத்தை படிங்க. சங்கீதம் 55:22 வசனம். சங்கீதம் 55:22. உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வைத்தார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. நம்மளுடைய பாரத்தெல்லாம் யார் மேலே தான் வைக்க வேண்டும்? கர்த்தர் மேலே தான் வைக்க வேண்டும். பாரம் என்று பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பாரம் இருக்குது. சில மனிதர்கள் சில காரியங்களை வெளியே சொல்ல மாட்டார்கள். அப்போ என்ன செய்வார்கள்? சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் இருக்கிறது. அந்த பாரத்தை யார்கிட்ட தான் நம்ம சொல்ல வேண்டும்? கர்த்தரிடம் சொல்ல வேண்டும். நாம் அதை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பாரத்தை சில மனிதர்கள் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். பாரங்களை மனதிலையும் சரி உடல் ரீதியாகவும் சரி ஏதோ ஒரு பாரத்தை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் எல்லோரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், ஒரு ரெஸ்ட் கொடுக்குறேன்றார். வருத்தப்பட்டு பாரத்தை நீங்கள் சுமக்கிற பிள்ளை எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் என்று பார்க்கும்போது ஒரு அமைதி, மன அமைதியை அவர் தருவார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதே மாதிரி நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21 வசனம் எடுங்க. நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமாம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறோம், அது பிரியப்படுகிறவமே அது கனியை புசிப்பார்கள். எல்லாமே நம்மளால தான் வருது பிரச்சனைகள், எல்லாம் வருது. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இந்த வசனம் செய்கிறது. நான் பேசுவது தெளிவாக இருந்தால் நம்ம என்ன ஆகிறது? எல்லாமே தெளிவாக இருக்கும். நம்ம மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி புத்தகம். ஆமா, உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் என்னும் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்களின் பெயரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும், நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலே சொன்னாங்க. என்ன சொல்லுகிறாங்கன்னா, வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் இந்த வசனம் சொல்லுகிறது. பேசுவதனால வார்த்தையினால தான் கர்த்தரை நம்ம வருத்தப்படுத்துகிறோம். எப்படி என்றால், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும், அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர்கள் பிரியமாக இருக்கிறார் என்றும், நியாயத்திற்கு தேவன் இல்லை எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறது இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க? மனிதர் கர்த்தரை பார்த்து என்ன சொல்கிறோமா? பொல்லாப்பு செய்கிறவர்கள் துன்மார்க்கணும், அவன் தான் கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்கள் மேலேயே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. இப்போ நியாயம் தெரிகிற ஆண்டவர் நம்மகிட்ட இல்லை அப்படின்ட்டு கர்த்தரை குற்றப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை பார்க்க முடியாது. ஆக நம்ம பாரத்தை சுமக்கிற ஆண்டவர்
எப்படி இந்த காரியங்கள் நம்ம செய்யாமல் இருப்பார்? கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்வார். அதே போல் எரேமியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இப்படி தான் இருக்கு பாருங்க. எரேமியா 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். எரேமியா 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். கர்த்தாவே, உம்மோடு நான் வழக்காட போனால் தேவரீர் நீதியுள்ளவராமே, ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடு நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழியை வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்கிறவர் அனைவரையும் சுகிக்கிறது என்ன? துரோகம் பண்ணுகிறவர்களும் துன்மார்க்கர்களும் துரோகம் செய்கிறவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் அவங்க ஆகாதவரின் வழி வாய்க்கிறது என்ன? இப்போ கர்த்தருக்கு ஆகாத காரியங்களை செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் நல்லா வாய்க்கிறது அவங்க நல்லா இருக்கிறாங்க, துரோகம் செய்கிற அவர்களையும் சுகித்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்குறது. இப்போ நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. கர்த்தர் நமக்காக அவர் என்ன செய்கிற ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டு நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆக நமக்காக அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து 5 வரையில வசனங்களை பார்ப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனம் 3லிருந்து 5 வரை. பக்கம் 1088. செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனம் 3லிருந்து 5 வரை. 3ஆம் அதிகாரம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து அதற்குள்ளே அதன் அதிபதிகள் எச்சிக்கிற சிங்கங்கள், அதன் அதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள், அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநீதியாய் செய்வதில்லை, அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் நம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். பார்த்தீங்களா அந்த வசனம் நினைச்சது? பார்த்தீங்களா? அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள், சிங்கம் மாதிரி இருக்கிறாங்க அதிபதிகள். அதுக்கு அடுத்த வசனம், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்திலே புறப்படுகிறதும் விடியாக்காலம் மட்டும் ஒரு எலும்பை மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். அப்படின்னா என்ன? நியாயாதிபதிகள் நியாயம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் நைட்டும் இரவெல்லாம் ஒரு எலும்பை மீதியாக வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓநாய் போல இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்த வசனம், அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள். அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் சொல்கிற பிள்ளை அவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? இப்போ பார்த்தீங்களா, சில தீர்க்கதரிசிகள் சொல்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்கள பற்றியே அவங்க என்ன செய்கிறார்கள்? வீண் பெருமைகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்கள், ஏமாற்றுகிறவர்கள். வசனம் அப்படிதான் சொல்லுது. இப்போ வஞ்சகம் பண்ண கடைசி காலங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வான் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்க போகிறாங்க? கடைசி காலத்தில் வீண் பெருமையை பேசுகிறவர்கள், வஞ்சகம் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள். அந்த வசனம் என்ன சொல்றது? போதகர்களை குறித்து சொல்றது. அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி. தான் நான் சொல்கிறதே தான் பாஸ்டர். நம்ம சபையில் சில இடங்கள் அப்படி நடக்குது. சில இடங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் நாங்கள் செய்கிறதான் காரியம் என்று அவர்கள் செய்கிறதெல்லாம் ஒரு போர்வையை பொறுத்து கொண்டு ஓனாயை போல அவர்கள் என்ன செய்வார்கள்? மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள். கடைசி காலம் என்ன செய்வார்கள்? அவர்கள் பரிசுத்த தேவாலயத்தையே பரிசுத்த குலைச்சலாகி வேதத்துக்கே அநியாயம் செய்கிறார்கள். வேதத்துக்கே அவர்கள் செய்வார்கள் அநியாயம் செய்து கொண்டு அவர்கள் வயிற்று குறைக்க மாட்டாத பெருவயிற்று நாய்கள் என்று வேதம் சொல்கிறது. கொஞ்சம் வருஷம் படிச்சு பாருங்க. பெருவயிற்று நாய்கள் என்ன அர்த்தம்? அவங்க ஊழியம் செய்ய சொன்னால் ஊழியம் செய்யாமல் அவர்கள் செய்கிறார்கள். பெருவயிற்று நாய்கள் போல தங்களையே வளர்த்துக் கொள்கிறார்கள். தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் எவ்வளோ சொத்தை சேர்க்கக்கூடிய சொத்தை சேர்த்து விட்டு ஆண்டவர் வேலை செய்யாமல் சொத்துக்களையும் பணத்தையும் சேர்த்து கொண்டு பெருவச்சி நாய்களை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதத்துக்கு அநியாயம் செய்கிறார்கள் அப்படியே பிள்ளைகள். அதுக்கு அடுத்த வசனம், ஆனால்
அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர்கள். மனிதர்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் அதற்குள்ளே இருக்கிற கர்த்தர் வந்து நீதி உள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. மனிதர்கள் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் சரி, அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் அவர் நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அவர் குறைவில்லாமல் காலைதோறும் நியாயத்தை, அவர் கிருபையை வழங்கி கொண்டே இருக்கிறார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் என்று இந்த வசனம் சொல்லிக்கிறது. ஆகவே இந்த வசனங்கள் படி பார்க்கும்பொழுது நம்ம ஒவ்வொரு சமயங்களிலும் அதுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் வந்து அவர் ஒரு நாளும் அநியாயம் செய்வதில்லை. யாருமே அவர் பாரத்தை சுமத்துவதும் இல்லை. ஆபுக்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. ஆபுக்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 1084. ஆபுக்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷரை 13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, என்னை துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துர்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாய் இருக்கிறது என்ன? இந்த வசனம் அது பற்றி சொல்றது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. எந்த தீமையை அவர் பார்க்குறாரா? எல்லாத்தையும் பார்க்காத மாதிரி இருக்கிறார். அதுதான் ஒரு ஓமையில் ஒரு ஓமை வருதுன்னா, எல்லாம் தூங்கும் பொழுது என்ன சாத்திரம் செய்யணும், கலையை வச்சுட்டு போயிட்டாரா. ஆனால் அவங்க சொன்னோடனே அவர் என்ன சொல்றாரு, அது பாட்டு வளரட்டும், நான் வரும்பொழுது எல்லாத்தையும் பிரிப்பேன், அது வரைக்கும் வளரட்டும் அவரே அனுமதி கொடுக்கிறார். அதே போல் நீதிமொழிகளில் வெளிப்படுத்தலே பார்க்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கிறான், நீதி உள்ளவன் இனி நீதி செய்யட்டும், அவனவன் வருஷமாகட்டும். நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமா, தோசை என்ன சொல்லுது, அவன் என்ன செய்யறவன செய்யட்டும், ஆனால் நான் வலிக்கும் பலன் அவர் வரும்போது என்ன செய்ய எல்லாவற்றுக்கும் கோழியை கொண்டு வரப்போகிறேன். 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும் 12ஆம், இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது, நான் கிரியை சேர்த்து கொண்டு வருகிறேன் என்று இந்த வசனம் செய்கிறது. ஆகவே இந்த கடைசி காலங்களிலே நோவா காலத்திலே வந்து பேழைக்குள்ளாக இருந்தார். அந்த பேழைக்குள்ளாக எவ்வளோ வேலை செய்து அவர் நோவா எவ்வளோ கஷ்டப்பட்டார்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உள்ளே இருந்து எல்லா மிருகங்களும், நல்ல மிருகங்களும் இருந்தது, தீய மிருகங்களும் கெட்ட மிருகங்களும் இருந்தது. ஆனால் அவர் நோவா வந்து அந்த எல்லா விஷயமும் இருந்து உண்மையாக இருந்தார். அந்த ஏழைக்குள்ளாக அவர் காக்கப்பட்டார். ஆண்டோட பிள்ளைகள் கடைசி காலங்களில் உபத்திரங்களும் வியாதிகளும் துன்பங்களும் போராட்டங்களும் வரும் பொழுது நோவாவை நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் யார் நம்ம கூட இருக்கிறாரு? நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகளில் ஒழிந்து போயின. கடைசி காலத்தில் அவர் வளரும் பொழுது இந்த 2ஆம் வருகையிலே புதிய உருவாக்கப்படும் பொழுது என்ன ஆகும்? அந்த காலங்களிலே ஒன்றுமே இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, வருடம் இருக்காது, துக்கம் இருக்காது, அலறுதல் இருக்காது, வருத்தம் இருக்காது, எல்லாம் ஒழிந்து போயின என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்ம ஆண்டவர் எப்படி என்று பார்ப்போம். பிதாவான ஆண்டவர் எப்படி நம்முடைய அவருடைய குணாதிசயங்கள் எவ்வளவாக இருக்கிறது என்று இந்த வசனத்திலே பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பார்த்தீங்களா, அந்த வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய என்ன சொல்றாரு? ஆறுதலின் தேவன். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர்? தேவன் இரக்கங்களின் பிதா, இரக்கங்களிலே பிதாவாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, சகல விதமான ஆறுதலிலும் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலையும் அவர் என்ன செய்கிறார்? மனிதனுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிற ஆண்டவர் என்று பிதாவை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டுள்ளது. அப்புறம் குமாரனை பற்றி இந்த அதே 5ஆம் வசனம் படிங்க. பிதாவானவருடைய குணம் எப்படியாக இருக்கிறது?
இப்போ கிறிஸ்துவானவரும் அதே வேலை தான். கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதலும் வருகிறது, அவரும் ஆறுதலை தான் கொடுக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. இவருடைய குணம் இப்படியாக காணப்படுகிறது. பரிசுத்தவான்கள் கூட என்ன குணம்? யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 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 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். பிதா குமாரன் பரிசுத்தனுடைய வேலை என்ன வேலை? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய போதித்துனா அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்று தருகிறார். போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். எல்லாவற்றையும் என்ன செய்வார்? அவர் நினைவூட்டுவார். அப்போ ஆவியானவர் மக்கள் வரும்பொழுது பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து எல்லாத்தையும் கண்டித்து உணர்த்துவார். அதுதான் அந்த பரிசுத்தருடைய வேலையாக இருக்கிறது. சில மனிதர்கள் சில ஆட்கள் கேட்பாங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்களா அல்லது என்ன கரெக்டாக பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. ஆவியை பெற்றிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? என்ன பெற்றிட்டீங்கன்னு கேட்பாங்க. ஆவி பெற்றிருக்கீங்களா அல்லது இது அவங்கள்ட்ட சர்ச்சில் அனலே இல்லை, ஒரு இது இல்லை, ரொம்ப இதோ இதாக இருக்குது இல்லை. ஆனால் இப்போ ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தவான்கள் இருக்கும் பொழுது இந்த குணங்கள்லாம் கொண்டு இருக்கணும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தணும், நீதியை குறித்து உணர்த்த வேண்டும். பரிசுத்தவான்கள் வரும் பொழுது நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். ஆனால் அப்படி சொல்லிக்கிற பிள்ளைகள் பார்த்தா எதுவுமே உணராத பிள்ளைகளாக தான் இருப்பார்கள். கேள்வி கேட்குற பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையை உற்று நோக்கும் பொழுது அவர்கள் பேசுவதற்கும் அவர் நடந்து கொள்வதற்கும் சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. அதிலே தெரிய வேண்டும் அவர்களிடம் உண்மையான பரிசுத்தவான்கள் இல்லை. அவர்கள் ஓநாய்களை போல என்ன செய்கிறார்கள்? அவர் வேஷம் போட்டு பண்ணியிருக்கார்கள். ஆடுகளாக போல அவர் வேஷம் போட்டு பண்ணியிருக்கார்கள். ஆவியானவர் சொல்றார், இந்த வசனங்களை போதித்து இதன்படி நடக்கிறவர்களே என்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் ஒரு மெய் காப்பாளனாக நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம கிடைச்ச ஒரு மெய் காப்பாளனை போல நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு வருகிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே நம்ம ஆண்டவர் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கிறார். முகமது அலி என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன குத்து சண்டை விளையாடுறவர், சண்டை போடுறவர். அவர் ஒரு 5 முறை தான் அவர் என்ன செய்கிறார்? அவர் தோல்வியை கண்டிருப்பார். 5 முறை தான் அவர் தோல்வியிடார். ஆனால் அவர் எப்பொழுதுமே அவர் வெற்றியே கட்சி கொண்டிருந்தார். அவர்கிட்ட கேட்கும்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்களா, உங்களுக்கு பாடிக்கார்டுன்னு சொல்லி அந்த ஒரு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு யார் இருப்பாங்க? பிளாக் போட்டுருப்பாங்க இல்லையா? செக்யூரிட்டிஸ் தான் அந்த கருப்புகளை போட்டு வருவாங்க. அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு யாரும் இது மாதிரி இருக்காங்களான்னு கேட்கும்போது இன்றைக்கி யாருமே இல்லை. என்னுடைய இறைவன் தான் என்னோடு கூட இருக்கிறார். அவரே நம்பி தான் எல்லா வேலையும் நான் செய்து கொண்டிருப்பேன். எனக்கு யாருமே இல்லை. அவரே எனக்கு எல்லாத்தையும் அவர் என்னை பாதுகாத்து கொண்டு வருகிறார் என்று அவர் சொன்னதாக இருப்பாங்க. ஓகே, நம்முடைய ஆண்டவர் நம்மளை பாதுகாப்புவர். நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்ம அதனால் என்ன செய்ய வேண்டும்? கடைசி காலங்களே அவருடைய பேராத வர்க்கங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அணிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்ம கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாவலை அவர் கட்டளையிடுவார். ஆக இந்த நாளிலே கர்த்தரே நம்ம ஒரு நாளும் அவர் பாரத்தை கொடுப்பவர்களே அவருடைய பாரங்களே அவர் எடுப்பவர். அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாப்பவர். ஆகவே நம்ம ஆண்டவர் மேலே பாரத்தை வைத்து நம்ம வேலைகளை செய்யும் பொழுது அவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையும் அவர் செலுத்தி செய்வார். அந்த கிருபைகளை அவர் ஆண்டவர் அனைவருக்கும் தருவாராக.